நம்ம முன்னோர்களை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். ஜிம்பாடியாட்டு இருக்காங்க. சுப்பிரமணி எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சுற்றி வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பக்கம் வருது. வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு. இப்போ நம்ம மைசூர் பேலஸ் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜூக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது ஜூக்கு. மேலே உள்ள அந்த ஆர்ச்சிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பராமரிக்கிற இதில் வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு போனால் கை காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்காதுன்னு பிடிச்சி நோண்டிட்டு வந்துட்டு உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்காகவே ஏன்னா இப்போ நம்ம கைக்கிட்ட ஒட்டி வைக்கிற மாதிரி தூண் இருந்தாலும் தூணை கூட ஒரு கவரை போட்டு வச்சுருக்கானுங்க. தப்பு இல்லை. ஏன்னா இப்போ எப்பேற்பட்ட தாஜ்மஹால்லே வந்து இப்போ யாருமே கிட்டே விடுறது உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாம் நம்மளோட மூச்சு விடணும். அந்த மூச்சு காத்துனாலே அந்த வந்து அங்கேருந்து அந்த சுவர் வந்து இதாகுதாமா, டேமேஜ் ஆகுதாமா தாஜ்மஹாலோட சுவர். அதுக்காக இப்போ தாஜ்மஹால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த வரலாற்று சிறப்பு மிக்கிறது தானே, இவ்வளோ பெரியது. நல்லா இருக்குல்ல, நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த பெரிய. வந்துட்டோம், ஜூக்கு வந்துட்டோம். ஜூக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம பைக் பார்க்கிங் இதுதான் என்ட்ரி. பைக்கு பார்க்கிங் எங்கேன்னு தெரியலையே. ಸರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಹಾಂ ಓಕೆ. ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇತ್ತು, ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಲ್ಲ ರೋಡ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ. ನಾನಂತೆ ಮೇಡಮ್ ಓಕೆ. ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಆಲ್ಸೋ ಸೇಮ್ ಟಿಕೆಟ್ ಸರ್? ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಸೇಮ್ ಟಿಕೆಟ್ ನಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ಇದು ವೆಹಿಕಲ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇದು ಓನ್ಲಿ. ಓಕೆ ಓಕೆ. ಪಾರ್ಕಿಂಗ್ ಟಿಕೆಟ್ ಓನ್ಲಿ. ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಟಿಕೆಟ್ ಹಂಗ உள்ள. ஓகே. இது வந்து பார்க்கிங் மட்டும்தான். உள்ளே போக போகிறோம். இதான் என்ட்ரன்ஸ் பண்ணி உள்ள பார்க்கிங். நீங்கள் வந்து பைக் பார்க் பண்ணி ஆப்போசிட்லேயே உள்ளே இருக்குது. இங்கே பைக் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போய் தான் மினி டிக்கெட் எடுக்க முடியும். வாங்க உள்ளே போவோம். அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சப்பே மாதிரி போகுது கேஸ். ரோடு இந்த பக்கம் பார்க்கிங் வச்சுட்டு இங்கே சப்பேல விட்டுறாங்க. வேலை ஈஸியாக முடிஞ்சு. ஜூ வந்துட்டோம். என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 2 பேருக்கு 200 ரூபா என்ட்ரி வாங்கி வச்சு இப்போ வாங்க அப்படியே உள்ளே போவோம். க்யூ கட்டி நிற்கிறாங்க. போஸ் லைனில் தான் போகணும். பாருங்கள், திரும்பவும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே பாட்டோம்ல செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரி. நம்ம இப்போ இங்கே கீழே இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம். இப்படியே போய் இப்படி சுற்றி அப்படி உள்ளே போயிட்டு சுற்றி திரும்பி அப்படியே இப்படி வந்து இப்படி வந்துடும். பரவாயில்ல. சிங்கம்லாம் இருக்குதுங்க இங்கே. சிங்கம், புலி, எல்லா வகையான புலி இருக்குது. குரங்கு, கொரில்லா, எல்லா வகையான விலங்கும் இருக்குது. பார்த்து தட்டி தூக்குறேன். எங்கள் வாழலாம் போயிட்டு மாட்டிக்கிறாரு. பேக்கை தூக்கிட்டு வரா, அந்த பேக்கை பிடிச்சிக்கிறாங்க. பிளாஸ்டிக் சைஸில் வச்சுருந்தா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு டோக்கன் ஒட்டிடுவோம், ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. திரும்பி வரும்போது அதை காமிச்சிட்டு 10 ரூபாய் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளி இதை பார்க்க வந்தோம். பார்க்க வந்த ஐட்டமே வேறு. வாங்க போவோம். யாரோ சாரஸ் கிரேன் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ சொல்லிட்டு கொக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடிக்கு பார்க்க இருக்குங்க. நல்லா வளர்த்தி. இது பார்த்திங்கன்னா லெசர் அட்ஜுடன்ட் ஸ்ட்ரோக்னு சொல்லி வருது. இது பாருங்க எப்படி இருக்காங்க. இதில் வந்து பயர்ஸ் ஆஃப் தி கிளியில் அந்த கிளியை வச்சுருப்பான்ல, அந்த கிளியாட்டு இருக்குது. உள்ள அங்கே பாருங்க, இந்த கிளி சூப்பராக இருக்குது. சரிதா? மேக்கோ க்யூட்டாக இருக்குது. மேக்கோ எங்கேங்க பேருங்க? ரெட் அண்ட் க்ரீன் மேக்கவ் இதுக்கு பேர். ஓ, அவன் கம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ. சரிதா? ஃபுல்லாக வைப் எடுத்துருக்காங்க. அவங்க வாட்ஸ் அவனேன்னு தூங்குறாங்க.
இப்போ எல்லாமே எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குது எல்லாமே இப்போ லஞ்ச் டைம் இதுகளுக்கு. இது லாங் இருக்காண்டி ஆமாங்க லாங் இருக்காண்டி கீழே தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். சாரி அங்கே படுத்துருக்கான் பாருங்க ஒயிட் டைகர். இது காய்ஸ் உண்மையாலுமே இது மரட்டு ரூபா பெருசாக இருக்குது. நம்ம முன்னோர்களை பார்க்க போகிறோம் இப்போ, வாங்க போகலாம். My name is related to Hindu God. You share anti-genetic DNA with me. ஓ நம்ம செகண்டரிக்கு வருங்க, அதான் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட முன்னோர் இவர் தான். நான் ஏதோ கோச்சில் திரும்பி வந்துருக்குது. வர்றான் பாருங்க. ஏய் வாடா வெளியே வாடா. சரிதா? ஏய் போடா போடு. பாடி கிட்ட இருக்காங்களா, ஜிம்பாடியாட்டு இருக்காங்க. சொல்லதாங்க உட்காந்துருக்காங்க, ஆனால் என்னால் அதை ஜூம் பண்ணி காட்ட முடியல. அங்கே தான் படுத்துருக்காங்க. இது நம்மையான சிம்பன்சிஸ். இது காண்டாமிருகம் பாட்டு இருக்கும், பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள் உள்ள 2 பேர் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இந்த பக்கம்னா அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. வெயில் மரட்டு வெயிலாக இருக்கா, அவங்க வாடு கம்முன்னு படுத்து வச்சுருக்குறாங்க. சீட்டா இதான் சீப்ரா, அது வரி குதிரை. இது வந்து உரங்கூட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்து சாக்கு எடுத்து மூடிட்டு சாப்பிட்டு படுத்துக்குது. கொய்யால தெரியுதா, மொரை காமிச்சு கொய்யால. எந்திரிச்சிச்சு. காய் சுப்பிரமணி பார்க்குறீங்களா? சுப்பிரமணி தெரியுதாண்ணா? த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் காய்ஸ். இது ஓடுறானா. ஆக்சுவலாக நம்ம மான் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, நிறையவே பார்த்துருக்கோம். ரைட்டில் மேக்ஸிமம் எங்கே அந்த ஊட்டி இதெல்லாம் போகும்போதெல்லாம் மான் நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்தும் பார்ப்போம், தப்பு இல்லை, நிறையா இருக்குது இங்கேயும். விலங்குகள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து உண்மையாக எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோதான் பார்க்குறது, போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு டக்குன்னு. அந்த சிங்கம் இதெல்லாம் பார்த்து வந்ததுன்னா அந்த 2-3 தான் மெயினாக நான் பார்க்கணும். அந்த சிங்கம் முடியாது, அதே என்னன்னா அது வாட்டி ஒரு வாரம் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. கிட்ட பார்த்துங்க மான்லாம். இவங்களே ஃபுட்டாக போடுவாங்களா? ஃபுட்டு போட்டுருவாங்க. வரவங்கள போகிறதா அது நிறையா பார்த்துட்டா ஊட்டி போகும்போதெல்லாம். ப்ளஸ் நம்மளை துரத்தியும் இருக்குது. மூணாறு வயநாடெல்லாம் பார்த்துக்கன்னா பாகுபலி படத்தில் வர்ற மாடு இதுதான், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வரும். ஏஜ்டு யானை இதாக தான் இருக்கும், ஏன்னா மிகப்பெரிய தந்தம். மொரட்டு யானை ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே போகிற வழி இன்னும் 1.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுற்றி முடிக்கிறதுக்கு மட்டும். நல்ல ஒரு வாக்கிங். இது நீர்நாய், இது நீர்நாய். இட்ஸ் நாட் மங்கூஸ், இட்ஸ் சீல். வாட்டர் இந்த சிம்பா படத்தில் இருக்குல்ல, அதுக்குள்ள சுற்றிட்டு இருக்குமே, அது காண்டாமிருகம் பார்த்துக்குங்க. முரட்டுக்கட் ஒயிட் கலர் அனகொண்டா இல்லை, மலைப்பாம்பு. வயசு முதல்ல படுத்துருக்கு பாருங்க. இங்கே தண்ணிக்குள்ள படுத்துருக்கு. சுற்றி வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பக்கம் வருது. சுற்றி நடந்து வந்துட்டோம். நடந்தே வந்தாச்சு. முடியல. கொடுக்குற 100 ரூபாய்க்கு என்ன தெரியுமா, நீங்கள் நடங்கிற என்றைக்குமே நடக்காது, இன்றைக்காவது நடங்கன்னு சொல்லி 100 ரூபா நம்மளே கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண விட்றாங்க. முதல்ல பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வறண்டுருச்சு. தண்ணி குடிச்சும் பத்தில் அது போக பசி கிளம்பிடுச்சு. ஓகே ஒர்த்து தான். கொஞ்சம் நடந்துச்சு இப்போ ஜாலியாக. நம்ம 2 பேரும் வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக பேசிச்சு. இடக்கே நல்லாயிருக்கும். கால் ரொம்ப வலி இருக்குது. இப்போது அந்த ஒரு ஃபோனில் ஸ்டெப்ஸு வாட்சில் வச்சுருப்பீங்கள்ல, அதில் பார்த்தேன். இப்போ இது வரைக்கும் நான் 12,000 சம்திங் வாக் ஸ்டெப் வச்சுருக்கேன் இன்றைக்கி மட்டும். டெய்லி நான் இந்த 4 நாளாக 10,000 நடந்துடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து குறைஞ்சது ஒரு 10,000 ஸ்டெப்பாக நடக்கணுமாம்மா. நடந்த உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அந்த 4 நாளாக தான் நடந்திருக்கேன் உண்மையாலுமே. இல்லை சும்மாவே தான் இருந்திருப்பேன். இப்படியாவது நடக்குமே. சிவிங்கி பார்த்துக்கோங்க, ரியல் ஒட்டக சிவிங்கி.
நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தெரியுதா தெளிவா? பாட்டோம் அவ்வளோதான். இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. லாஸ்ட்டாக ஜிராஃப் போட நிறுத்திடுச்சு. நான் முக்கியமாக பார்க்க வந்து சிங்கம் புலி இதெல்லாம் பார்க்க வந்தேன். ஜிராஃபு, இந்த ரைனோ, ஹிப்போபொட்டாமஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன். பாட்டை சூப்பர். இங்கே வந்து 167 வகையான விலங்குகள் இதுக்குள்ளே இருக்குச்சு. அதாச்சு ஓகே வாங்க. 167 வகையான இல்லை எவ்வளோ போட்டுருந்துச்சு. சாரி நான் வாங்க கொடுக்குறேன். 3000 சம்திங் விலங்குகள் உள்ளே இருக்கா. எல்லாத்தையும் டோட்டலே வந்து டோட்டல் கவுண்டில். சரி வாங்க அப்படியே வெளியே போ. நான் போய் பைக்கு போயிட்டு கைஸ் ஃபைனலி நம்ம ஜூ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வெளியே கிளம்பி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கேயும் போகிற பிளான் இல்லை. இப்போ வந்து நேராக போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். போகிற வழியில் ஏதாவது வியூ பாயிண்ட்ஸு ஏதாவது பிளேசஸ் இருந்தால் அப்படியே பார்த்துக்கலான்னு பிளானு. வைத்தி ஸ்டேஷன்னா நாங்கள் 6 மணி 6:30 கீழே இறங்கிடணும். ஏன்னா அதுக்கு மேலே போனால் திம்மம் போனால் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. அதுக்காக அப்படியே வெளியே போகிற வழியில் எங்கேயாவது ஃபுட்டு இந்த முதல்ல சாப்பிட்டு அப்படியே மெதுவாக அப்படி கொஞ்சம் ஸ்லோ ரைடாக தான் இருக்கும். இனிமேல் ஸ்பீடு இல்லை பாய்ஸ். இப்போ மைசூர் விட்டு கொஞ்சம் அவுட்ரு வந்து இப்போ அவருக்கு கொஞ்சம் ஃபியூல் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஃபியூல் பிரேக்கு ஃபியூல் அடிச்சிட்டாரு. ஏர் செக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து நான் மேப் போடல. ஏன்னா என்கிட்ட ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு விட்டுருக்கேன். அவரோட ஃபோனில் தான் போட்டிருக்கு. 172 கிலோமீட்டர் காமிச்சிது அங்கேருந்து. இப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்துருப்போம். இன்னொரு 175 சம்திங் இருக்கும். எங்கேயாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா பார்த்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். அப்படிங்கிற மாதிரி போகிறவே ஏதாவது அப்படியே பார்த்துக்கலாம்னு பிளான் பண்ணோம். வாங்க போவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். அங்கேருந்து கிளம்பும்போதே ஆயிடுச்சு. 3 பக்கம் இருக்கும் டைமு. கொஞ்சம் பைக்கு நிலதான் நிற்கிற மாதிரி நிறுத்தம் போனேன். வெயில் நிறுத்தக்கூடாது வண்டி. நேரம் முதல்ல வண்டி வெயிலே நிற்கிது. ஒரு கடையில் சாப்பிட வந்தோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பிடலான்ட்டு வந்தோம். பசி கிளம்பி சாப்பிடுவோம். அப்படியே கிளம்புவோம். எனக்கு சிக்கன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிடுவோம். காய்ச்சதோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். மலபார் ஃபிஷ் லேண்ட் சொல்லி சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி வீட்டில் கொஞ்சம் டேஸ்ட் வரும்ல அதே டேஸ்ட் இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 173 கிலோமீட்டர் இருக்குதுங்க நமக்கு. அதான் நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக 173 கிலோமீட்டர் இருக்குது. 7:30 போய் சொல்கிறாங்க. ஏன்னா எச்சாயிரம் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் போவோம். எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா ஓகே வாங்க அப்படி அழகாக போவோம். நீட்டாக சாப்பிட்டாச்சு. வயிறு நம்ம 380 ஆயிடுச்சு ஃபுட்டுக்கு. விளாகர்னாலே மதிக்கிறாங்க ப்ரோ. அதுதான் வேற லெவலு. எல்லா பக்கம் நான் வீடியோவில் காமிச்சதும் நான் காமிச்சிருப்பேன். 4-5 தான் காமிச்சிருப்பேன். வீடியோவில் காமிக்காது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வந்து உண்மையாலுமே கை கொடுத்து பேசிப்பாங்க. சார் ப்ரோ விளாகரா ப்ரோ அப்படிங்குவாங்க. ஆமாம் ப்ரோ சூப்பர்ன்ட்டு கையை கொடுத்துட்டுலாம் போயிருக்காங்க. நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே எனக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியா வந்து சாம்ராஜ் நகர். இதுதான் நம்ம பார்டர்கிட்ட, அதாவது நம்ம தமிழ்நாடு பார்டர் முடிய இருக்கிற ஒரு பெரிய ஊர் இதுதான். காய்ஸ் அப்போது சில பார்த்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை காலையில் கிளம்புனோம். கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1050 மேலே 1000 கிலோமீட்ரு 1050 கிலோமீட்டர் கூட சம்திங் இருக்குது. 500 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா நாங்கள் 1150 கிலோமீட்டர் கணக்கு போட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் நான் 1050 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கேன். நான் வண்டி பசங்க கூட நல்லா ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த பைக் ஓட்டுறது ஜாலியாக இருந்துச்சு. பைக் அதே மாதிரி எந்த மக்களும் பண்ணல. நாங்கள் போன பிளேஸஸ் எல்லாமே எல்லாத்தையும் இருந்துச்சு. அங்கே போய் இது வாங்கினது பல்புலாம் வாங்கினோம். அதெல்லாம் வேறு விஷயம். உண்மையாலுமே நல்ல ஒரு ரைடு இது. நல்லா என்ஜாய் பண்ண ரைடு இது. நான் நினச்சிக்குவாங்க எனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. சுற்றுறான். உண்மையாகவே நான் சுற்றுறது வேறு விஷயம். வந்த இடத்துல நான் ஜாலியாக இருக்கேன் அது வேறு விஷயம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதுக்கான செலவுகள் ஆகுது. அந்த செலவை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். இதை நான் யார்கிட்ட சொல்ல அதில் யாருக்குமே புரியாது. என் ஒய்ஃபை தவிர யாருக்குமே நான் படுற கஷ்டம் தெரியாது.
ஓகேங்களா. அவங்களுக்கு தான் என்ன சரி போதனா பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கைஸ் பார்த்தோம்னா இப்போ நம்ம கரெக்டாக தாளவாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டோடு தான் கைஸ். ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ரோடு உண்மையாகவே நீட்டாக போட்டுருக்காங்க. ரோடு தான் இங்கே சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் வந்துட்டோம். கர்நாடகா விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம் ஆஃப்டர் 3 days. தேங்க்யூ. விசிட் அகைன். டெஃபினெட்லி கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ. வெல்கம் பாய்ஸ். தமிழ்நாடு எல்லை ஆரம்பம். அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேங்க்யூ. மானியா பொய்யால உனக்கு என்ன ஒரு தைரியம்? அசால்ட்டாக மெஞ்சி நிற்கிற நீ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது திம்பத்தில் இருக்கோம். திம்பம் வந்துட்டோம். ஆனால் இங்கே ஒரு கடையும் இருக்காது. திம்பம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர் தான் வரும். கீழே இறங்க இருக்கு, அவ்வளோதான். 27 பெண்டு. சும்மா மொரட்டு பெண்டாக இருக்கும். ஃபைனலி நம்ம கீழே இறங்கிட்டோம். அவ்வளோ கீழே இறங்கியாச்சு. திம்பம்லேருந்து கீழே இறங்கியாச்சு. வந்துட்டு நினைக்கிறேன். நான் பாட்டு சர்ன்னு வந்துட்டேன். நிற்கவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும் வீட்டுக்கு போகிறது. கீழே இறங்கிட்டோம் ஃபுல்லாக. பண்ணாரி வந்துட்டோம் இப்போ நம்ம. பண்ணாரி கோயில். பார்த்தீங்கன்னா நம்ம புளியம்பட்டியே வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் இருக்கணும் வீட்டுக்கு. காய்ஸ் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு. சரி இங்கே வீடியோ முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி முடிச்சு ரைடு 4 நாள் கிட்டத்தட்ட 1150 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். 4 நாளில் ஒரு 4-5 மாவட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணி 2 ஸ்டேட்டுக்கு 3 ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க. தமிழ்நாடு சேர்த்துனா 3, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட் அடித்து கிட்டத்தட்ட 15 மாவட்டமாக கிராஸ் பண்ணியிருக்கோம் குறைஞ்சது. இப்போ பணியெல்லாம் முடிச்சாச்சு. திரும்பி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏதோ ரைடு முடியுது, பரவாயில்ல. ஏதோ செலவும் ஆச்சு, அந்த அளவுக்கு சுற்றியும் பார்த்துருக்கேன். இந்த வாட்டி தான் வீடு குரூப் ரைடு ஒரு ரைடு வந்து நீட்டாக பண்ணிக்கிறது. இந்த வாட்டி தான் அழகாக பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த பீச்லலாம் செம்மையாக வச்சுருக்குறோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களே. உண்மையாலுமே அழகாக இருந்திருக்கும். இனி மறுபடியும் ரைடு அப்படின்னு தெரியல, பிளானிங் கிடையாது. நிறைய வீடியோ இடையில வர வேண்டியது இருக்குது. ஒரு சில சோகங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ். இந்த வீடியோவில் பிடிச்சி நினைக்கிறேன். இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸில் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சரி, நம்ம புவே பத்திரமா கொண்டு வீட்டில் இறக்கி விட்டேன். ஒரு ரியாக்ஷன் இருக்காது. தெரியும், ஒரு ரியாக்ஷன் அங்கே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏய் வாடாங்க.